ருசியான ஜாக்பத்தி செய்ய ஃப்ரெஷ்ஷான ஜாக் சுளைகளில் கொட்டைகளை எடுத்துட்டு சின்னதாக கட் செஞ்சு மிக்சியில் ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உப்பை சேர்த்து மிக்ஸ் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் செஞ்சு சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாக பிசையணும். உடனே உருட்டிட வேண்டியதான். உருட்டுறதுக்கே சாஃப்டாக இருக்குங்க. எண்ணிக்கைக்கு 8 வந்திருக்கு. கல் சூடான உடனே இதை சுட்டு எடுக்கணும். கொஞ்சமாக நெய்யை சேர்த்து பாருங்க. சுடும்போதே பலாப்பழத்தோடைய வாசம் கமகமன்னு மணக்கும். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் ரெடி செஞ்சிட்டோம். ருசியான ஜாக்பத்தியை தயிரோட டொமேட்டோ சாஸோட சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.